எப்ப பாரு டோனியை பத்தி மட்டும் பேசுறீங்களா? அந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, அந்த நிறைய பேர் நல்லாவே விளையாடுறாங்க, ஒரு 2 3 பேர்லாம். ஏன் அவங்கள பத்தி ஏன் பேச மாட்டீங்க ப்ரோ? இங்க பாருங்க, நான் வந்துட்டு தோனியை பத்தி மட்டும் தான் பேசுவேன். ஏன்னா வந்து டை ஹார்ட் தோனி ஃபேன், புரியுதுங்களா? நான் டை ஹார்ட் தோனி ஃபேன். நான் வந்து தோனியை பத்தி மட்டும் தான் பேசுவேன். ஏன்னா வந்துட்டு இது அவரோட லாஸ்ட் இயர். இந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்மளால திருப்பி ரீபர்த் கிடைக்காது, கரெக்டா? ஸோ இப்போ மசில் டெரரோட ஆடிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, ஆன்ஸுக்காக ஆடுறாரு, 43 வயசு ஆனாலும். நான் தோனியை பத்தி மட்டும் தான் ப்ரோ பேசுவேன். எனக்கு வர சேஞ்சே இருக்காது. அண்ட் நான் எல்லா பிளேஸும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அது அவன் பார்க்கலன்னா அது அவனோட தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் தோனியை பத்தி மட்டும் தான் இப்போதைக்கு நான் பேசுவேன். ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை வந்து இன்னும் இது பண்ணியிருக்கலாம்ல. ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சரி. இப்போ ருத்ராஜ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? சரி, கேப்டன்சி கொடுத்தாலும் ஃபீல்ட் செட்டு பவுலிங் யூனிட் யார் பார்த்துக்கிறா? சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, அது வந்து ஒரு கைடு தானே. ஏன் ஜடேஜாவுக்கும் அதே சொன்னார், ஏன் ஃபெயில் ஆச்சு? அது ஜடேஜாக்கு ஃபெயில் ஆச்சு, அது வேற விஷயம். அவருக்கு வந்து கேப்டன்சி பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியல, பேட்டிங் அவருக்கு வரல, அதை அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ ருத்ராஜ் ஹேண்டில் பண்ணுறாரு.